நாங்கள் பேசிட்டோம்னா நாங்கள் அப்படியே உயிரே கொடுத்தா மாதிரி பேசுவோம், அவ்வளோதான். மீன் குழம்பு மாதிரி கறி குழம்புக்கு வேற எதனா மெத்தட் இருக்காதா? செய்கிற குளம் தினமும் மீன் குழம்பு இருக்குமா எப்படி உங்கள் வீட்டில்? இன்னைக்கு எங்கள் வீட்டில் மீன் குழம்பு தான். மீன் குழம்பு தான். இது வந்து 2வது டைம் வைக்கிறீங்க மீன் குழம்பு? இது 2வது. நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பீச்சில் அக்கா கையால் சாப்பிட போகிறேன். மீன் குழம்பு அருமையாக வச்சு கொடுத்துருக்காங்க. எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஆர்எம் குக்கிங்ஸ் அண்ட் விளாக்ஸ். இங்கே பாருங்கள், இன்றைக்கி வந்து ஈசிஆர் பீச்சில் இருக்கோம். நம்ம இன்றைக்கி வந்து ரொம்ப வித்தியாசமாக பீச்சிலே வந்து நம்ம அடுப்பு வச்சு ஒரு மீனவர் அக்கா வந்து நமக்கு மீன் குழம்பு வச்சு கொடுக்க போகிறாங்க. சாப்பிட்டு பார்க்க போகிறோம். வாங்க, யார் எங்கே மீன் குழம்பு வைக்க போகிறாங்கன்றதை பார்க்கலாம். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். உங்கள் பேர் என்னக்கா? பொம்மி. பொம்மியா? இப்போ என்ன செய்ய போகிறோம்? மீன் குழம்பா? மீன் குழம்பு. என்ன மீன்? கவலை மீன். கவலை மீன். கவலை மீன் தான் இப்போ ஸ்பெஷலாக கிடைக்கிறது இல்லை, ஃபேமஸ் இல்லை. ஓகே, என்ன ஊருக்கா இது? சூளாரிக்காடு குப்பம். சூளாரிக்காடு குப்பம், மீனவர் குப்பம். சரி, எங்கள் ஊர் அக்கா. உங்கள் பேர் என்னங்க? ரஞ்சிதாவா? சரி, ஓகே. இன்னைக்கு இதே ஊர் தானா நீங்களும்? இப்போ நீங்கள் வந்து எத்தனை வருஷமா அக்கா இங்கே இருக்கீங்க இந்த ஊரில்? 16 வருஷம் ஆகுதுங்களா? நீங்கள் இந்த ஊரை சொந்த ஊர் எந்த ஊர் தானா? இல்லை, சொந்த ஊர் வந்து கல்பாக்கம். கல்பாக்கம். இங்கே கொடுத்துருக்காங்க? இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகே ஓகே. ஓகே, இன்றைக்கி வந்து நீங்கள் மீன் குழம்பு வந்து எப்பவுமே தினமும் மீன் குழம்பு இருக்குமா எப்படி உங்கள் வீட்டில்? இன்னைக்கு எங்கள் வீட்டில் மீன் குழம்பு தான். மீன் குழம்பு தான். இது வந்து 2வது டைம் வைக்கிறீங்க மீன் குழம்பு? இது 2வது. ஓகே. இப்போ வாரத்தில் எத்தனை நாள் மீன் குழம்பு வைப்பீங்க? வாரத்தில் 4 நாள் செய்வோம். 4 நாள். ஓகே. சனிக்கிழமை, வெள்ளிக்கிழமை, செவ்வாய்க்கிழமெல்லாம் சாப்பிட மாட்டீங்க? ஓகே. நாங்கள் வந்து பெரும்பாலும் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் தான் செய்வோம் மீன் குழம்பு. அது எங்கள் வீட்டில் செய்கிறது அன்னன்னைக்கு ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு டேஸ்ட் இருக்கும். அது சுமாரான டேஸ்ட் தான் இருக்கும். சரி, இன்றைக்கி வந்து நீங்கள் வந்து வாரத்தில் 4 நாள் மீன் குழம்பு வைக்கிறீங்க இல்லையா? அதனால் நீங்கள் வந்து ரொம்ப அத்துப்படி ஆகிட்டு இருக்கோம் மீன் குழம்பு வச்சு. சரி, உங்கள் கையால் எப்படி மீன் குழம்பு வைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு செஞ்சு சாப்பிட்டு பார்க்க போகிறோம். நீங்கள் என்ன அடுப்பு தான் செய்ய போகிறீங்களா? அடுப்பில். ஏன்னா பீச்சில் கேஸ் எடுத்துற முடியாது. ஆமாம். அதுக்காக அடுப்பு மூட்டையே செய்துக்கலாம். சரி சரி. ஹலோ, என்னென்ன போடுறாங்கன்னு எடுத்தா தானே எப்படி செய்கிறாங்க தெரியும். என்ன மெத்தட் இருக்கா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணி புளி கரைச்சிருக்கீங்களா? புளி கரைச்சிருக்கிறோம். ஓகே. உப்பு போட்டிருக்கிறோம். ஓகே. இப்போதுக்கு மிளகாத்தூள் போடுறோம். ஓ, நீங்கள் அப்படியே கரைச்சிக்குவீங்களா? கரைச்சிப்போம். நாங்கள் தனித்தனியாக போடுவோம். இல்லை, நாங்கள் இப்படி தான் மீன் குழம்பு செய்வோம். நாங்கள் செய்யறது நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. சரி, ஓகே. அதுதான் இப்போ வந்து அந்த குண்டாவில் வந்து ஃபஸ்ட்டு புளி கரைச்சிட்டிங்க, உப்பு போட்டிங்க, மிளகாத்தூள் போட்டிங்களா? அப்படியே கரைச்சிக்கிங்க. அப்படியே கரைச்சிக்குவோம். எல்லாம் உரைக்குதான்னு பார்த்துக்கணுமா? பார்த்துக்குவோம். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போடணும்ல, ஆனால் மீன் உள்ளே வாங்கிட்டல எல்லாம் காரம் உப்பெல்லாம் நார்மலாக நம்ம குழம்பு போடுறத விட எக்ஸ்ட்ரா போடணும். கொஞ்சம் நம்ம கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அது கொஞ்சம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அப்புறம் அதை கொஞ்சம் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் புளிப்பு இருந்தால் கொஞ்சம் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். ஓகே. அது அவ்வளோதானா? அப்படியே வச்சுருவீங்க? அவ்வளோதான். அதுக்கப்புறம் தாளிச்சிட்டு தான் வேலை. அண்ணன் தான் நம்ம நல்லா உதவி பண்ணாரு. அண்ணா வணக்கம். என்னண்ணா உங்கள் பேர் என்னண்ணா? செந்தில்குமாரா? இவர் தான் அந்த குடிச்செல்லாம் போட்டிருக்காரு. நமக்கு வெயிலாக இருக்கணும்ன்றதுக்காக நல்லா பண்ணி கொடுத்துருக்காரு. அக்கா அவர் தான் உங்கள் வீட்டுக்காரா?
எங்கள் அண்ணன் தான் வீட்டுக்காரர். ஓகே. நாங்கள் வாழ்க்கை வந்த பிறகு எங்களை நாங்கள் கட்டிக்கிட்ட பிறகு இப்படி தான் இருப்போம். அம்மாலாம் அதில் அப்படி வைப்பீங்களா? அம்மாலாம் அது மாதிரி செய்வாங்க. நாங்கள் இது போல. நீங்களும் மீனவர்கள் தானே? நீங்க மீன் பிடிப்பீங்களா உங்க அம்மா வீட்டுலாம்? எண்ணெய் வந்து நார்மலாக நம்ம வைக்கிற சாம்பார் காரக்குழம்பு விட மீன் குழம்பு அதிகமாக சேர்க்கணும்ல? ஆமாம், கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இது கொஞ்சம் பண்ணுங்க. எக்ஸ்ட்ரா சேர்க்கணும். எண்ணெயிலே மிதக்கும் அந்த குழம்பு. ஒரு வீட்டு அப்படித்தான் கொடுத்தாங்க. எண்ணெய் நிறைய ஊற்றி எண்ணெயிலே மிதக்குது அது. இதுக்கு 2 தக்காளி, 3 வெங்காயம், 4 பச்சை மிளகாய், அவ்வளோதான் போதும். 4 பூண்டு பல்லு, கொஞ்சம் கருவேப்பிலை. நீங்கள் ஃபஸ்ட்டு எப்போக்கா மீன் குழம்பு வச்சிங்க? எந்த படிக்கும்போது அப்படின்னா படிச்சிருக்கீங்களா? படிக்கலையே. படிக்கிறீங்களா? மீன் குழம்பு எப்போ ஃபஸ்ட்டு வச்சிங்க? எப்படி கற்றுக்கிட்டீங்க மீன் குழம்பு? இங்கே வந்து தான் கற்றுக்கணும். இங்கே வந்து மாமியார் வீட்டில் கற்றுக்கிட்டீங்களா? அம்மா வீட்டில் அம்மா செய்வாங்க. இங்கே வந்து தான் நான் செய்ய கற்றுக்கிட்டீங்க. அப்படியே சொல்லிக்கினே போகிறேன். 5வது படித்தோம், அவ்வளோதான். அதோட நிறுத்தோம். படிப்பில் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு நிறுத்தோம். 5வது படிச்சிருக்கீங்கல்ல? படிக்க தெரியுமா? படிப்பீங்களா எல்லாம்? படிக்க தெரியாது. தெரியாது. நீங்க படிச்சிருக்கீங்களா? நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க? 8வது படிச்சிருக்கீங்களா? இப்போதுக்கு வெங்காயம் ம், இதெல்லாம் சேர்த்துக்கிறோம். ஓகே. வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, ம், பூண்டு, ம். நாங்கள் தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்து கொதி போடுவோம். திக்காக வர வரைக்கும். குழம்பையா? ஆமாம். அதில் கொதி போட தேவை. இது மாதிரி நீங்கள் இது மாதிரி கூட்டினாலே உங்களுக்கு வந்து குழம்பு கொஞ்சம். மாமா குழம்பு செய்கிறோம். ஆமாம். ஆ இல்லை மாமா, வீடியோ எடுக்கிறாங்க மாமா. குழம்பு கற்றுட்டு வந்துக்கிறோம் எப்படி செய்கிறாங்கன்னு. படிக்கிறாங்க. ஒரு பொண்ணுக்கா உங்களுக்கு? ஒரே பொண்ணு நெம்மலியில் சேர்த்து படிக்கிறாங்க. என்ன படிக்கிறாங்க? +1 +1 படிக்கிறாங்களா? சரிக்கா, இப்போ நிறைய மீன் நீங்கள் எல்லா மீனும் சாப்பிட்டு பார்த்துருப்பீங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் எந்த மீன் வந்து ரொம்ப குழம்புக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்? இந்த மீனில் பார்த்தா இந்த சில்ட்ரஸ் மீன், இந்த கவலை, ம், இந்த மாதிரி காரப்பொடி, இந்த பொருவா, ம், ம், நெத்திலி, ம். இதெல்லாம் கொஞ்சம் டேஸ்ட் கொடுக்கும். அது நீங்கள் சொன்னீங்க இல்லையா, அதெல்லாம் எந்த மீன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்? கவலை நல்லா இருக்கும். கவலை மீன் குழம்புக்கு? ஆமாம், குழம்புக்கு நல்லா இருக்கும். காரப்பொடி நல்லா இருக்கும். ஓகே ஓகே. அந்த பொருவா கூட நல்லா இருக்கும் குழம்புக்கு. குழம்பு ஃப்ரை வறுக்கிறதுக்கு எந்த மீன் நல்லா இருக்கும்? வறுக்கிறதுக்கு இந்த வஞ்சிரம், ம், இந்த மாதிரி வவால் மீன், ம், ம், சங்கரா, ம். இதெல்லாம் வந்து வறுத்தா அது ஒரு டேஸ்ட். டேஸ்ட் இருக்கும். இப்போ இந்த பீச்சில் வந்து சீசனுக்கு தான் மீன் கிடைக்குங்களா? எல்லா மீனும் ஒரே டைமில் கிடைக்காது இல்லை? இல்லை கிடைக்காது. கிடைக்காது. வாழை மீன்லாம் கொஞ்சம் வறுத்தோம்னா அதெல்லாம் நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். வாழை மீனா நீட்டாக இருக்குமே, அந்த வாழை கருவாடு மீன். ஆமாம். இந்த கவலை மீன் முள் அதிகமாக இருக்குங்களா அதில்? இது நம்ம குழம்பு வச்சாலும் அப்படியே மென்று சாப்பிடலாம். இது ஒன்றும் அவ்வளோ தட்டாது. நல்லா இருக்கும். குழந்தைங்களுக்குலாம் என்னென்ன மீன் கொடுக்கலாம்? குழந்தைங்களுக்கு இந்த சங்கரா மீன் கொடுக்கலாம், வஞ்சிரம் மீன் கொடுக்கலாம். இந்த பண்ணா சங்கராவில் கூட முள் எதில் அதிகமாக இல்லாத இருக்கும் அந்த மீன்? அது வந்து வஞ்சிரம் இருக்காது, வவால் மீன் இருக்காது. வேற என்ன மீனுங்க? காணாங்கழுத்தில் இருக்காது, பண்ணா இருக்காது. ஏக மாதிரி
மீன் குழம்பு மாதிரி கறி குழம்புக்கு வேற எதனா மெத்தட் இருக்காதா? கறி குழம்புக்கா கறி குழம்பு வந்து நாங்கள் இந்த உடச்சி கலைக்கு பதில் கொஞ்சம் முந்திரி சேர்ப்போம். உடச்சிக்கலாம் தேங்காய் அதெல்லாம் அரைச்சி ஊற்றுவோம்ல, அதுக்கு பதில் கொஞ்சம் முந்திரி சேர்த்துப்போம். ஊற வச்சு சேர்த்தீங்களா? இல்லை அப்படியே நார்மலாக தான் போட்டு அரைப்போம். அது கொஞ்சம் டேஸ்ட் கொடுக்கும். தேங்காய் மசாலா கூட சேர்த்து அரைப்போம். மசாலா கூட இல்லை, தேங்காய் முந்திரி இதெல்லாம் தனியாக அரைச்சிக்குவோம். மசாலாலாம் வந்து இஞ்சி பூண்டு இந்த குழம்புல சேர்த்து. நிறைய பேர் மீன் மசாலா போட்டால் நல்லா இருக்குன்றாங்க. நாங்கள் அது மாதிரிலாம் போட மாட்டோம். இப்போ மீனுக்கு தேங்காய் அரைச்சி ஊற்றுறாங்களா சில பேர்? அது வந்து எப்படி சொல்கிறது, அது இந்த திட்டு பண்ணுறாங்கல்ல, அது குழம்புக்குலாம் தேங்காய் ஊற்ற மாட்டோம். அது வேற ஒருத்தவங்க செய்வாங்க, இந்த மலையாளம்னு சொல்கிறாங்கல்ல, கேரளா சைடு தேங்காய் அரைக்கிறது வச்சு ஊற்றுறது. அப்புறம் அந்த இஞ்சி பூண்டு நார்மலாக போடுவீங்க நீங்கள்? இஞ்சி போட மாட்டாங்க. இஞ்சி மீன் குழம்பு போட மாட்டாங்க, சில பேர் போடுறாங்க. இந்த இதுவும் சேர்த்துக்கலாம், பூண்டு சேர்த்து பூண்டு கண்டிப்பாக வந்து இஞ்சி போடுவாங்க. இஞ்சிலாம் நாங்கள் சேர்த்துக்க மாட்டோம். இப்போ வந்து இது ரெடி ஆயிடுச்சா, கிரேவி ஆயிடுச்சுன்னா இப்போ இந்த குழம்பு ஊற்றிக்கலாம். இந்த கலந்து வச்ச கலவையே ஊற்றுருவேன். ஊற்றிக்கலாம். ஆகப்பே நல்லா இருக்குதா? ஃபஸ்ட்டு வந்து நம்ம யூடியூப் சேனலில் பீச்சில் உட்காந்து குழம்பு வைக்கிறது நீங்கள் தான். அந்த பெருமை உங்களே சாரம் எனக்கு தெரிஞ்சு. நீ 2 பேர் தான். இந்த பக்கம் இப்படி உட்காந்து ஆமாம், இப்படி உட்காந்து சமைக்கக்கூடாதுங்களா? கிழக்கு பார்த்த மாதிரி உட்காந்து சமைக்கணும். அது அந்த பக்கம் நம்மளுக்கு வெயில் இல்லை, வெயிலும் அதே கிழக்க பார்த்த மாதிரி தான் சமைக்கணும். எங்கள் வீட்டு அடுப்பாங்கரையெல்லாம் இப்படி தான் இருக்கும். அடுப்பு இப்படி இருக்கும், நாங்கள் இப்படி உட்காந்து சமைக்கணும். அதுதான் நம்ம இதுதான் வந்து கவலை மீன். இது இந்த மாதிரியே இன்னொரு மீன் இருக்குமே, அதுன்னா இது மத்தி இல்லை? காமிக்கணுமா? இந்த மத்தி மீனுக்கும் கவலை மீனுக்கும் என்ன வித்தியாசம் என்ன இருக்குங்களா? அந்த மத்தி வந்து கொஞ்சம் தடியா இருக்கும், நீட்டா இருக்கும். இது கொஞ்சம் ஓடா இருக்கும், கொஞ்சம் மட்டா இருக்கும். அது தடியா இருக்குல்ல, நான் சதை அதிகமாக இருக்கும்ல. சதை இதுலயும் சதை தான் இருக்கும். இது வரை அதிகமாக இருக்கும். இது இன்னும் பெருசாகுமா இது? இல்லை இவ்வளோ சைஸ் தான். சைஸ் தான். ஆமாம், இவ்வளோ தான் இருக்கும். பெருசுனா இதை விட கொஞ்சம் பெருசாகும். ஆமாம், அது இது போல் இருக்கும். சரி. மீன் போட போகிறோம். இப்போ குழம்பு நல்லா கொதிச்சுதுங்களா? கொதிச்சிருச்சு. தண்ணி இல்லாமல்
மாங்காய் சேர்த்தோம்னா நல்லா இருக்கும். மாங்காய் சேர்க்கணுங்களா? சேர்த்தா நல்லா இருக்குங்களா? மாங்காய் சேர்த்தா நல்லா இருக்கும், குழம்பு சூப்பராக இருக்கும். மீன் போட்டு ரொம்ப நேரம் விடுவீங்களா இல்லை அப்படியே இறக்கணுங்களா? ஆஹா, இது கொஞ்ச நேரம் இதுவாகும். இல்லை மீன் இப்போ மூடிட்டீங்கன்னாக்கா மீன் கரைச்சிடாதாக்கா? ஆஹா, கரையாது. கரையாதா? அது அப்படியே இருக்கும். நம்ம வீட்டில் மீன் உடஞ்சிட்டு உடச்சிடலாம். ஆமாம். அதாவது குழம்பு கொதிச்ச உடனே மீனை போட்டு கொதிக்க வைக்கணுமா அப்படியே ஆஃப் பண்ணிடணுங்களா? ஆஹா, மீனை போட்ட உடனே கொஞ்ச நேரம் பொறுத்து ஆஃப் பண்ணணும் குழம்ப. அப்படியா? மீன் கரைஞ்சிடாதா? கரையாது, ம். அது அப்படியே தான் இருக்கும் மீன். இன்கேஸ் இப்போ மீனை போட்டு நம்ம ஆஃப் பண்ணிட்டாலும் மீன் வெந்துடுது, அது எப்படி இருக்குங்கிறீங்க வெந்தாலும்? நம்ம மீன் போட்டு உடனே இறக்கணும்னா நம்மளுக்கு ஒரு மாதிரி பச்சை விசிறு அடிக்கும். ஓ, அதாங்க. அந்த மீன் வந்து டேஸ்ட் இருக்காது. நம்ம குழம்பு சாப்பிட்டோம்னா அது டேஸ்ட் இருக்காது. நம்ம இப்படி செய்தால் மட்டும்தான் அது நமக்கு டேஸ்ட் கொடுக்கும். இதுதான் ஃபர்ஸ்ட் அடுப்பில் சமைச்சது. ஆமா, அடுப்பே சமைக்க மாட்டாங்க. ஓ, நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் அடுப்பு சமைக்கிறீங்களா? ஆமா. ஓ, பரவாயில்ல. எல்லாம் கேஸ் தான் இல்ல? ஏன்னா உங்களுக்கு பெருசாக விறகு கிடைக்காது இல்ல? பீச் பக்கத்துல எதுவும் அது முன்னாடி சவுக்கு தோப்பு இருந்தது, இப்போ எதுவுமே இல்லை. நாங்க இதை சமைக்க மாட்டோம். பரவாயில்ல, அக்கா வந்து நம்ம வீடியோக்காக இன்னைக்கு வந்து விறகலப்புல சமைக்கிறாங்க. எனக்கு வந்து ரொம்ப நாள் ஆசை. ஆமாம், இங்கே வந்து பீச்சில் வந்து மீன் குழம்பு சமைக்கணும் அப்படின்ட்டு நான் என்ன ஃபஸ்ட்டு பிளான் பண்ணுறது நாங்கள் சமைக்கணும் தான். நான் அது எங்கள் மனைவி எல்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்க சமைக்கணும் தான் ஆசை. அதுக்கப்புறம் என்ன ஆசைப்பட்டேன்னா, சரி நம்ம சமைக்கிறது இந்த மாதிரி மீனவர் குப்பத்தில் வந்து அவங்க ஸ்டைலில் சமைச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்ணேன். அதுக்கப்புறமா தான் சரி உங்களை வந்து நாங்கள் பேச எங்கே போய் சமைச்சாலும் நம்ம குழம்பு மாதிரி தான் இருக்கும். அதுக்காக தான் சரி உங்களை சமைக்க சொன்னது. அக்கா, இந்த பீச்சுக்கு வந்து இந்த டூரிஸ்ட்டு ஆளுங்களாம் வருவாங்களா? பார்க்கறதுக்கு வருவாங்களா? வருவாங்க, ஆனா கொஞ்ச நேரம் இருந்துட்டு போயிடுவாங்க. இங்க வந்து கடை ஃபேமஸ் கிடையாது இல்ல, அதனால வருவாங்க. பீச்சில் மட்டும் கொஞ்சம் காலம் நழிச்சிட்டு போயிடுவாங்க. டூரிஸ்ட் எல்லாம் வராது. வேற பெரிய டூரிஸ்ட் பிளேஸ் கிடையாது இதெல்லாம் இல்ல? இந்த கோவலம் அந்த மாதிரி கிடையாது. யாராச்சும் வரவங்க உள்ளூர் இருக்கிறவங்க வந்து பார்த்துட்டு போவாங்க. மீன் வாங்குறவங்க வருவாங்க, பாப்பாங்க, போயிடுவாங்க. இங்க வந்து சினிமா ஷூட்டிங் அந்த மாதிரி எடுத்துருக்காங்களா? நேத்து எடுத்தாங்க. நேத்து எடுத்தாங்களா? சினிமா எடுத்தாங்களா? ஆமா, எடுத்தாங்க. பரவாயில்லையே, நான் மிஸ் பண்ணிட்டேன். என்ன படம் எடுத்தாங்க தெரியுமா? நிறைய கூட்டம். இங்க எடுத்தாங்களா? பவானி தான் சொல்லிச்சு. நாங்க பேசிட்டோம்னா நாங்க அப்படியே உயிரே கொடுத்தா மாதிரி பேசுவோம், அவ்வளவுதான். ஆமா, கரெக்டு தான். நான் இப்போ வந்து நல்லா பேசுறீங்க, நீங்க நல்லா பழகுறீங்க, அதுதான் கேட்டேன். இப்போ சினிமாவில் சில அது வந்து அந்த மாதிரி காமிச்சிடுறாங்க. இல்ல அந்த மாதிரிலாம் இங்கே யாரும் இங்க ரொம்ப பாதுகாப்பா இருக்கு பீச். குழந்தைகளை கூட்டு வந்தாங்களோ அது எல்லாம் உங்க ஆளுங்க இருக்காங்க பக்கத்துல, ஜனம் இருக்கும். ஆமா, பாதுகாப்பா இருக்கு இங்க இல்ல? என்னக்கா இவ்வளோ நேரம் கொதிக்குது மீன்? அப்புறம் தனித்தனியாலுமோ ஆகாதுல்ல? நாங்களாம் போட்டு அப்படியே அடுத்த செகண்ட் அப்படிலாம் இறங்க மாட்டோம். நாங்கள் செய்யறது இதுதான். குழம்பு நல்லா கலராக நல்லா இருக்கு பாருங்க. மீன் எதுவுமே உடையாது, அப்படியே இருக்கும். டேஸ்ட் பண்ணி பார்க்குறீங்களா? இல்லைங்க, உப்பு இருக்கான்னு பாருங்க. எல்லாம் கரெக்டாக இருக்குது. உப்பு மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்கா? நீங்கள் பாருங்கக்கா, நீங்கள் பார்த்துக்குங்க. ஏன்னா எங்கள் வீட்டுக்காரர் டேஸ்ட் பார்க்க சொல்லுவேன். நான் வீட்டில் எனக்கு தெரியாது. எல்லாம் கரெக்டாக இருக்கா? இருக்கு.
பிரியாணி செஞ்சாலும் அவர் தான் டேஸ்ட். உங்களுக்கு பாருங்க நீங்க எப்படி இருக்குன்னு பாருங்க. அதை என்ன டேஸ்ட் பண்ண பார்க்க சொல்ல பாருங்க, அது பயந்துச்சு. நீங்க செய்யற பழம் உப்பு கம்மியா இருக்குமா? இல்லை நல்லா உடைக்குது, நல்லா உரைச்சிக்கிட்டு டேஸ்ட் பாருங்க. எல்லாம் குழம்பு காலி பண்ணுது. அதெல்லாம் ஒண்ணு போதும் போதும், இது கரெக்டா இருக்கு. குழம்பு இதுவாயிடுச்சு. ஆகும்போதே சாப்பிடணும் போல தெரியுது. சாப்பிடலாம். மீன் உடையாது. உடையாது, அப்படியே இருக்கு. காலையில நீங்க இது பண்ணி சாப்பிட்டா இதே மாதிரி தான் இருக்கும். சூடு பண்ணாலும் உடையாது. அப்படியே தான் இருக்கும். அடுத்த வாரம் நான் ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு மீன் எடுத்துக்காமீங்க. அதுமாதிரி மஞ்சள் பொடி ஆட் பண்ணியிருக்கீங்க. நீங்கள் கொஞ்சம் மஞ்சள் போட்டிருக்கீங்களா? மிளகாய் நீங்கள் மிளகாய் பொடி நீங்கள் அரைக்கிறதா கடையில் வாங்குறதுங்களா? அரைக்கிறது. இவங்க தான் பார்க்கணும் டேஸ்ட். அவங்க சாப்பிட்டு வரமா இருக்கு. குழம்பு மாற்ற ஊற்றுங்க. கையில் வாங்க. இருக்குதுங்க போதும். ஃபர்ஸ்ட் டைம் பீச்சில் அக்கா கையால் சாப்பிட போகிறேன். மீன் குழம்பு அருமையாக வச்சு கொடுத்துருக்காங்க. எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. சாப்பிட்றதுக்கு முன்னாடி அருமைன்னு சொல்கிறது. பார்க்கும்போதே அருமையாக இருக்கா? டேஸ்ட்டாக இருக்கு. சாப்பாடுங்க. சாப்பிட்டீங்கன்னா இருந்தால் எப்படி சொல்லு. சூப்பர். ஆனால் குழம்பு நிறைய வச்சு சாப்பிட்டோம், எல்லாமே கரெக்டாக இருக்குது. டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. நாங்கள் செய்தோட மீன் நல்லா இருக்குது. பீச்சில் உட்காந்து மீன் குழம்பு செஞ்சு பீச்சில் சாப்பிட்றோம். யாருக்கெல்லாம் அந்த வாய்ப்பு கிடைக்கும் பாருங்கள். நீங்கள் வந்து கடையில் வாங்கி தான் சாப்பிடுவீங்க. ஆனால் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் நாங்கள் செய்யலை. இந்த அக்கா இங்கே மீனவர் குடும்பத்தை சேர்த்து ஒரு அக்கா சமைச்சு கொடுத்துருக்காங்க. அவங்க ஸ்டைலில் நாங்கள் சாப்பிட்டுருக்கோம். இவர் 2 பேர் தான் மீன் குழம்பு செஞ்சது. மீன் குழம்பு வச்ச அக்காவுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப நன்றி அக்கா. நல்லா இருந்தது மீன் குழம்பு. வேறு அடுத்து வேறு என்ன மீன் தவிர வேறு என்ன நல்லா செய்வீங்க? நண்டு, எறா அந்த மாதிரி எல்லாமே நல்லா செய்வீங்களா? சரி, அடுத்தடுத்து நம்ம வீடியோவில் பார்க்கலாம். ரொம்ப நன்றி அக்கா.